கவிதை எழுதி தான் அவளை அசத்தணும்னு யோசிக்கிறேன். இந்த ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணலைன்னா மாட்டிக்குவோமே. ஏ ராஜேஷ், வா வா, கமான் கமான். உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. ஜாடை காட்டி அரும்பு விழியாளே குறும்பு ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஜாடை கமான் கமான் ஜாடை காட்டி ஜாடை என் இரும்பு இதயத்தை உரிக்கவிட்ட என்னவளே. என் இரும்பு இதயத்தை அரும்பு விழியாளே குறும்பு ஜாடை காட்டி என் இரும்பு இதயத்தை உருக்கிவிட்ட என்னவளே. அதுக்கப்புறம் என்ன போடுறது? இங்கதாம்மா இருக்கேன். கொஞ்சம் வாயே. இதோ வந்துட்டமா. அரும்பு விழியாலே குறும்பு ஜாடை காட்டி என் இரும்பு இதயத்தை உருக்கிவிட்ட என்னவளே. இது கவிதையா இல்ல கடிதமா? கவிதையே கடிதமாய், கடிதமே கவிதையாய். ஐயோ, இத படிச்ச உடனே எனக்கு கூட கவிதை வரும் போல இருக்கு. மாமா, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்களே. ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. ஐயோ மாமா, எப்படி எப்படி? கடிதமாய் காதலாய், கவிதையே கடிதமாய், கடிதமே காதலாய். கவிதை கவிதை சூப்பர், கலக்குறீங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ மேல இருந்து பார்த்தது, நீ அண்ணன் நோட்டை எடுத்தது, கவிதையை படிச்சது, நீ ரொமான்ஸ் பண்ணத நாங்கெல்லாம் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தியா? என்ன எங்களுக்கு என்ன தெரியாது நினைச்சிருக்கியா? இல்ல, சரி, தெரியாம படிச்சுட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஓ, அம்மா கிட்ட போட்டு கொடுப்பீங்களா? நாங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கவா? வேணாண்டா வேணாண்டா, ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க குழந்தைங்களே கிடையாது, குட்டி பிசா, குட்டி தெய்வங்கன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க, அண்ணன் கிட்டே போய் கொடுத்துருங்க. சொல்லிடாத, போங்க. அது சார், ஒரு நிமிஷம்.
வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சார் எனக்கு தெரியலையா? நான் தான் உங்க ஃப்ரெண்டு ஃபைனான்சியர் சதாசிவத்தோட தம்பி. ஓ ஐ எம் சாரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. வாங்க ஆஃபீஸில் போய் பேசுவோம். இல்லை சார், பேசிட்டு உடனே கிளம்பணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? அண்ணன் ஏதாவது வேலையை ஆரம்பிச்சாரா? ஒன்றும் இல்லை சார், தம்பி ராஜேஷை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அங்கே இல்லை, அதான் ஆஃபீஸில் இருக்காருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ராஜேஷியா? அவன் ஆஃபீஸ்க்கு வரலையே, என்ன விஷயம்? அது தம்பி ஒரு செக்கு தரணும், மறந்துட்டார் போல. ஃபோன் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இருக்காது, நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், தம்பியும் அவரோட ஃப்ரெண்டும் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களோட பைக் மேலே பணம் கேட்டாங்க. மாதம் மாதம் வட்டி பணம் கரெக்டாக கட்டுவீங்களான்னு கேட்டேன். அவங்களும் கட்டுவேன்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னதை நம்பி பணம் கொடுத்தேன். மாதம் மாதம் வட்டியை கட்டிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கட்டவே இல்லை. நாங்கள் சொன்ன டியூ டேட் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களா இருந்தால் வண்டியை சீஸ் பண்ணியிருப்போம். சாதாரணமாக வட்டி பணம் கட்டலைனாலே எங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் சார். பட் உங்கள் பையங்கிறதுனால நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது சார். என்னோட செல்லுன்னு சொல்லி வேற யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கி போயிடலாம் இல்லையா? பைக்கை வச்சு பணம் வாங்குற அளவுக்கு என் பையன் போக மாட்டான். இன்னொன்று, அவனுக்கு பண தேவைன்னு எதுவுமே இல்லை. அதனால எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்கலாம். யூஸ்வலாக பணம் வசூல் பண்ண போகிற இடங்கள்ல இப்படி கேட்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். அதனால தான் டீட்டெயிலோடு வந்திருக்கேன் சார். எதுக்காக பணம் வேணும்னு தெரியுமா? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக பணம் வேணும்னு கேட்டார். அதனால தான் நான் நம்பி கொடுத்தேன் சார். சார், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பையன்கிட்ட வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் சார். வேண்டாம், அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஆமாம், எவ்வளோ பணம் தரணும்? சார், எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள் சார். குமார் சார், செக் புக் எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க சார். இதான் சார் ஆர்சி புக்கு. முனுசாமி வாங்க. சொல்லுங்கம்மா. ஏன்பா புல்லெல்லாம் செதுக்கணும், ரஷ்யன் கிராஸ் எல்லாம் போடணும், ஆளை கூட்டுவான்னு சொன்னேன்ல. அம்மா நான் பார்த்துக்கம்மா, ஆளுங்களே கிடைக்கலம்மா. எப்ப கேட்டாலும் அதையே சொல்லு. நான் என்னம்மா பண்றது? அப்ப நீ ஏன் செய்யலாம்ல? சரிம்மா. முதல்ல அந்த மாமரத்துக்கு பூச்சி மருந்து அடி. சரிம்மா. எப்படியும் 350 காயாவது குறையாம காய்க்கும். அப்புறம் அந்த தென்னை மரத்துல கொஞ்சம் மட்டை எடுத்து விடு, ஏன்னா நல்ல வெயில் காலம், இளநீ எடுக்கலாம். சரிம்மா. செய்வியா? செய்றமா. சரி, நான் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன், இங்கேயே உட்காந்துருப்பேன். முதல்ல போய் பூச்சி மருந்து எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரமா. அப்பா, இந்த வீட்டுல வாய் பேசாத மாமரத்துல இருந்து வாய் பேசுற மாமா வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் கவனிக்கணும். பேப்பரை கூட படிக்க முடியறது இல்ல. வருதே. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் தோட்டக்காரன்ட்ட புல் வெட்டுறத பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் பேப்பரும் படிக்கலாமேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த மாசம் மளிகை பில்லு எவ்வளவு வந்தது? 25,000 ரூபாய்க்கு மேல வந்து. சரி, ஓகே. கரண்ட் பில்லு 15,000 ரூபாய். ஆமா, ஏன்? அது சரி, எல்லாருமே ஏசி ஓடிட்டு இருக்க, அவ்வளவு பில்லு வராம என்ன செய்யும்? சரி, அப்பாவுக்கு மெடிசன் 4,500 ரூபாய் ஆச்சுங்க. சரி, மருந்தெல்லாம் கொடுத்தியா? காத்தால ஒரு டோஸ், மத்தியானம் ஒரு தடவை கொடுக்கணும், சாயங்காலம் ஒரு தடவை கொடுக்கணும், நைட்டுக்கு ஒரு தடவை. எல்லாம் அப்படியே கேட்டோன்னு டான்னு சொல்லிடு. வீட்டை கவனிச்சுட்டா மட்டும் போறாது பாரதி, வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாரையும் நல்லா தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, கிழிச்ச. ராஜேஷ் என்ன பண்றான் உனக்கு தெரியுமா? இப்பதான் காலேஜ் முடிச்சான். நீங்க தானே அவனை ஆபீஸுக்கு வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கன்னு சொன்னீங்க. சொன்னேன். வரானா? கத்துக்கிறானா? இல்லையே. ராஜேஷ் ஆபீஸ்க்கே வரது இல்லையா? கொஞ்சம் இருங்க கேக்குறேன். ராஜேஷ் இரு.
முதல்ல அவன் வீட்லயே இல்லை, அது தெரியுமா உனக்கு? ஆமா, நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ராஜேஷுக்கு அடமானம் வைக்கிற அளவுக்கு என்ன கஷ்டம்? அது அவன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவசரமா கேட்டான் தான் நான் செயினும் வளையலும் கொடுத்தேங்க. என்னது, நகையை கொடுத்தியா? எனக்கு தெரியாம அது வேறையா? இல்லைங்க, அது வந்து குட். இப்போ நான் அதை பத்தி கேட்க வரல. நான் வாங்கி கொடுத்த பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு பணம் வாங்கியிருக்கான், தெரியுமா உனக்கு? ராஜேஷ் பைக்கை வச்சு பணம் வாங்கியிருக்கானா? எனக்கு சொல்லவே இல்லைங்க. ஒருவேளை ஆபரேஷனுக்கு இன்னும் பணம் தேவையோ என்னமோ. யார் அந்த ஃப்ரெண்டு? நிர்மலோட அப்பாவா? தெரியலீங்க, நான் கேட்கவே இல்லை. எனக்கு வர்ற கோவத்துக்கு அன்னைக்கு அப்படிதான் அந்த கிருஷ்ணா கேட்டான்னு சொல்லி யாருக்கோ ரெக்கமெண்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்ட. இன்னைக்கு ராஜேஷ்க்கு நகையை கொடுத்துருக்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவன் நகை கடையில் போய் நகையை அடமானம் வச்சா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? அன்னைக்கு அந்த சுந்தரலிங்கம் அவ்வளோ பேசினா, இன்னைக்கு இந்த ஃபைனான்சியல் கூட்டு கேட்குறான். இது கூட தெரியாம நீ குடும்பம் நடத்து. செலவு பண்ற தப்பு இல்ல, எதுக்காக செலவு பண்ற, ஏன் செலவு பண்றான்னு தெரிஞ்சுக்கணுமா? அந்த ஃபைனான்சியல். ஹாய் மம்மி. ஹாய் டாடி. என்ன மம்மி? வர வர நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா, ரொம்ப மாறி போயிருக்கடா நீ. எனக்கு வயிறெல்லாம் பத்திரியுது. உண்மையிலே மறக்கிற தெரியுமா? சரி தெரியுமா? நிக்காதே கடு முன்னாடி. பாரதி விடு, பாரதி விடு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவன் சாப்பிட்றதுக்கு கொண்டா, போய் காஃபி கொண்டா. டேய், காஃபி சாப்பிட்றியா? போ போ. டேய் உட்கார்றா. ராஜேஷ், என்னடா அது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆபீஸ்க்கு வரையா? என்கிட்ட வேலை கத்துக்கிறியா? இன்னும் இல்லப்பா, தாத்தா தான் நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. அப்படியா? சரி, தாத்தா சொன்னதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும். ஆமாம், உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அம்மா கிட்ட சொன்னியாமே? ஆமாப்பா. அவர் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வீட்டுக்கு வந்தாச்சா? வந்தாச்சுப்பா. ஆமாம், யாரோட அப்பா? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. நிர்மலோட அப்பாவா? இல்லப்பா. பின்ன வேற யாரு? இல்லப்பா, இது வேற. கொஞ்ச நாளாக தான் ஃப்ரெண்டு. கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்டா? அதுக்குள்ள அடமானம் வச்சு தர அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? அப்படி இல்லப்பா. எப்படி அப்பாவுக்கு தெரியும் யோசிக்கிறியா? நீ பைக் அடமானம் வச்சிய அந்த ஃபைனான்ஷியல் என்னை பார்த்து பேசினார். அப்பா அது கூல் கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகிற? பணம் வாங்கும்போது எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். இதை பாரு ராஜேஷ், உன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே கொடுத்துருப்பேன் இல்லையா? எதுக்கு இந்த அடம்பணம் இல்லை? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒத்து வருமா? பைக்கு செக் கொடுத்துட்டேன், ஆர்சி புக்கை கலெக்ட் பண்ணிக்க. அப்புறம் அந்த நகையெல்லாம் என்ன பண்ணியிருக்க? எவ்வளோ அது? இல்லைப்பா, அது வந்து ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இந்த பார், நீ இன்னும் அந்த அளவுக்கு வளரல, உனக்கு அதுக்கெல்லாம் வயசு இருக்கு. இந்த வயசில் வேலையை ஒழுங்காக வந்து கற்றுக்க. நான் தாத்தா கிட்ட பேசி நீ என்னையிலேருந்து வேலைக்கு வரலான்னு கேட்டுக்கிறேன். வந்து வேலையை கற்றுக்கிற வழியை பாரு. நகை ரசீதை அம்மா கிட்ட கொடு. இந்த காஃபி காஃபி எடுத்துக்க. பாரதி, இது அவனுக்கு 2 கட்டா வயசு. இந்த வயசுல நம்ம அவனை சரியா கவனிக்கணும். நீ பாட்டுக்கு விட்டுறாது. நீனு இல்லை, எல்லா பெற்றவங்களுமே இந்த வயசுல பசங்களை கண்டுக்காம விட்டுறாங்க. கடைசியில கஷ்டப்பட போறது நாம தான். சில நேரங்களில் பணக்கார பசங்களை டார்கெட் பண்ணி வலை வீசுவாங்க. அதுல நம்ம பையன் மாட்டிக்கிட்டா யோசிச்சு பாரு. கண்ணை கசக்கிட்டு நிக்க போறது நீ தான். அவர் சொல்ற மாதிரி இப்ப காலம் கெட்டுதான் போயிருக்கு. வயசு பசங்களை கண்டிச்சு தான் வளர்க்கணும். நான் ராஜேஷ்க்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். ஐயோ, அவ சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா முருகா, நீ அப்ப என் குடும்பத்தை காப்பாற்றணும். ஏன் மாமா, ஏன் இந்த ஓட்ட வண்டி வச்சிருக்கீங்க?
வேற வண்டியே கிடைக்கல உங்களுக்கு? ஹலோ ஹலோ, எங்க அப்பா என் பர்த்டேக்கு 80,000 ரூபாய் போட்டு பைக் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பைக் நான் சர்வீஸ் காமிச்சிருக்கேன். கிராமத்துல இருந்து வந்த உனக்கு இந்த பைக் போதும், சரியா? ரொம்ப ஓவர் தான். ஆமா, எங்க போறோம்? ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம்ல. என்ன வேலையா? ஹலோ, போகும்போது எங்க போறோம் நைன் கேட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த வேலை விளங்குமா? போகும்போது கேட்கலையே, இப்ப வரும்போது தானே கேக்குறேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. ஐயோ, எங்க போறோம்? என் ஃப்ரெண்டு கடைக்கு போறோம். கடைக்கா? வா துளசி, வா. டே மாமா. வா மச்சி. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? மொபைல் ஒன்று எடுக்கணும். அது யாருக்கு மொபைல்? என் ஃப்ரெண்டுக்கு. சொல்ல மறந்துட்டேனே. இது என் அத்தை பொண்ணு துளசி. ஊர்ல இருந்து இருக்கா. ஓ, அத்தை பொண்ணா? டேய் அடங்குடா, மொபைல் எடு. துளசி, ஒரு நல்ல மொபைலை செலக்ட் பண்ணு. பேசிக் மாடலா இல்ல எப்படி? நியூ மாடல் எதா இருந்தாலும் ஓகே. யாருக்கு மாமா மொபைல்? ஃப்ரெண்டுக்கு. பையன் ஃப்ரெண்டுக்கா பொண்ணு ஃப்ரெண்டுக்கா? ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான். அதென்ன பையனா பொண்ணானு துருவி கேட்டுட்டு. இல்ல, யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மொபைல் பார்க்கலாம்ல. எப்படி சொல்றது? பொண்ணு ஃப்ரெண்டுனா வச்சுக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டு பட்டிக்காடா சிட்டியா? சிட்டி. என்ன பண்றாங்க? ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேற கம்பெனியா இல்ல உங்க கம்பெனியா? இத பாரு, சும்மா துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. முதல்ல மொபைல் செலக்ட் பண்ணு. டேய் மாமா, உன் கடையில விக்காத மொபைலை என் தலையில கட்டிடாத. இருக்கிற லேட்டஸ்ட் மொபைலை எடுத்து காட்டு. கம்பெனில வேலை செய்யற பொண்ணுக்கு சாதாரண மொபைலா கொடுத்தா போறாதா? ஹலோ, நான் கம்பெனில வேலை செய்யறான்னு சொன்னேனே, அவன் என்ன வேலை தெரியுமா பாக்குறா? அந்த கம்பெனிக்கே எம்டி அவதான். சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே வரேன். இவ உங்க மகனுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டான். ஆசைப்பட்டாச்சுங்கிறதுக்காக பிச்சைக்காரங்க பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா? அது உனக்கு பிடிச்சதுனால நான் விட்டு கொடுக்க முடியுமா? அது எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அதை கேட்கிறேன். ஒருவேளை அவளா இருக்குமோ? Gada 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 gada